Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்குரில் அணில் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க, அம்மா அணில் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி. நான் கிரீன் கலர்லயும் ஒரு அணில் போட்டிருக்கேன், அது இந்தியாவில் இருக்கு. இப்போ இதுலேருந்து செட் பண்ணதை நான் கழட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. எப்படி திருப்பி காமிக்கும் போது உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு இதை கழட்டி வச்சுருக்கேன். அணிலுக்கு ஸ்டாண்டு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் வேணுனாலும் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி பால் டைப் வேணுனாலும் போட்டுக்கோங்க. ஸ்குரில் போட 6 mm பிங்க் கலர், 6 mm ஒயிட் கலர், இது ரெண்டு கலரும் எடுத்துருக்கேன். கண்ணு வைக்க 2 பிளாக் கலர், வாய் வைக்க ஒரு ரெட் கலர். இதுவும் 6 mm தான், இதுவும் 6 mm தான். இது 3 mm. நம்ம அணில் குடல் எந்த கலர் வைக்கிறோமோ இந்த மேல் பகுதி அதே கலரில் வச்சாதான் அந்த கையும் நல்லாயிருக்கும். இது வந்து 3 mm. நீங்கள் எந்த கலர் வைக்கிறீங்களோ அந்த கலர் 3 mm எடுத்துக்குங்க. $80 நம்பர் இல்லை $70 நம்பர், எந்த ஒயர் இருந்தாலும் எடுத்துக்குங்க. எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அணில் போட 5 அடி ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அடி ஸ்கேலில் 5 அளவு. ஃபஸ்ட்டு இந்த தலை பகுதியிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். 5 மணி பூ போட போகிறோம். அந்த 5 மணியை சுற்றியும் 5 மணி பூ போட போகிறோம். ஒயரை இப்படி 2ஆக மடிச்சுட்டு ஆள்கட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும். கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போட்டுக்குங்க. மேலே இருக்க ஒயரில் 5 மணி கோக்கணும். அஞ்சாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. ஒரு 2 பூ போடுற வரைக்கும் சமமாக வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஒயர் நகராது. அதுக்கடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். இந்த ரைட் சைடு ஒயரை இந்த 4வது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரில் இந்த மணியில் குறுக்கு விட்டு எடுக்கணும். இதே ஒயரில் 3 மணி கோக்கணும். அணிலுக்கு காது வைக்க போகிறோம். இதே ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். ஒரே ஒயரில் தான் நம்ம ஒரு பூ போடுறோம்.
புரியுதான்னு பாருங்கள். இப்போ ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரில் அணிலுக்கு கண் வைக்க போகிறோம். 2 மணி ஸ்கின் கலர், 1 மணி பிளாக் கலர், 3 மணி கோக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஸ்கின் கலர், 1 மணி பிளாக் கலர். அதாவது அணிலுக்கு ஒரு சைடு கண் வைக்க போகிறோம். இந்த 5 மணி சுற்றியும் 5 மணி பூ தான் வரும். அணிலுக்கு ஒரு சைடு கண் வச்சிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 1 மணியில் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஸ்கின் கலர், ஒரு ஒயிட் கலர், இன்னொரு ஸ்கின் கலர், 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர், ஒரு ஸ்கின் கலர், ஒரு பிளாக் கலர். அதாவது அணிலுக்கு இன்னொரு கண்ணு வைக்க போகிறோம். மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த சைடு ஒரு காது வச்ச மாதிரி இந்த சைடு ஒரு காது வைக்கணும். ரைட் சைடு ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும். இதே ஒயரில் 3 மணி கோக்கணும். ஸ்கின் கலர் வந்து 3 மணி கோக்கணும். மூணாவது மணியை அதே ஒயரை இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். அணிலுக்கு இன்னொரு சைடு காது வச்சிட்டோம். இப்போ இந்த ரைட் சைடு ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியில் இப்போ 3 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். உங்களுக்கு இப்படி டவுட் வந்தால் இந்த சைடில் பார்த்துட்டு இந்த சைடில் கரெக்ட் பண்ணிக்கிங்க. லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி ஸ்கின் கலர் கோக்கணும். இந்த மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஸ்கின் கலர் கோக்கணும். இந்த பூ நீங்கள் போட்டுட்டு வாங்க, அதுக்கு அடுத்த பூ போடும்போது நான் சொல்கிறேன். ஸ்கின் கலர் வச்சு ஒரு பூ போட்டு காமிச்சு 5 மணி பூ. அதே போல் உங்களை ஒரு பூ போட்டு சொல்லியிருந்தேன். கீழே வந்து 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு பூவுக்கு 3 மணி கோக்கணும். அதுக்கு அடுத்த பூவுக்கு 2 மணி கோக்கணும். 5 மணி பூ 2 பூ போடணும். போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். அதாவது கீழே வந்து 2 மணியில். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஸ்கின் கலர் ஒரு ஒயிட் கலர் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த ஒயிட் கலர் மணியில் மட்டும் ஹோல்ஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த பூ வந்து ஒயிட் கலர்லேயே வரும். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் சைடு ஒயரை இந்த 2 மணியில் பின்னாடி இருக்க இந்த ஒயிட் கலர் மணி 2 மணியில் விட்டு எடுக்கணும். அணிலுக்கு வாய் வைக்க போகிறோம். இப்போ அதே ஒயரில் ஒரு ரெட் கலர் மணி கோக்கணும். இதே ஒயரை மறுபடியும் இந்த 2 மணிலையும் விட்டு எடுக்கணும். இந்த 2 மணிலையும் விட்டு எடுத்து இப்படி எடுத்துகிட்டு வரணும். இந்த மணியில் ஒயரை எடுத்துகிட்டு வரணும். இந்த ஒயரு இந்த ரெட் கலர் கோத்துட்டு இந்த 5 மணிலையும் அதே ஒயரை விட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த ரெட் கலர் கோத்த மணியை அதே இந்த 2 மணியில் குறுக்க உள்ளே விட்டு எடுக்கணும். இந்த 3 மணிலையும் விட்டு எடுக்கணும். அப்புறம் அதே ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். இப்போ 4 மணி இருக்கும். 1 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
5 மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த 5 மணிலையும் 5 மணி பூ போட போகிறோம். அதாவது கீழே ஒரு மணியில் தான் ஒரு மணிலையும் 5 மணி பூ போட போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர், ரெண்டு மணி ஸ்கின் கலர், இந்த 4வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதாவது முன்னாடி வந்து இந்த ஒயிட் கலர் வரும், அது கொஞ்சம் கலர் மாற்றி மாற்றி வைக்க வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் அதுக்கு அடுத்த பூ இந்த ஸ்கின் கலர் வச்சு ஒரு பூ போடுங்க. ரைட் சைடு ஒயரை கீழே 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். ஸ்கின் கலர் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ஒரு பூ நீங்கள் போட்டுட்டு வாங்க. அதுக்கு அடுத்த பூ போடும்போது நான் சொல்கிறேன். கலர் மாற்றணும். இந்த பூ போட்டுட்டு வாங்க. ஸ்கின் கலரில் நான் ஒரு பூ போட்டு காமிச்சேன், உங்களை ஒரு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஸ்கின் கலர் 2 ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே 1 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். 2 மணி லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ஒயிட் கலர் மணியில் ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த பூ நீங்கள் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இப்போ 3 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். நம்ம 50-60 ஒயர் எடுத்தோம்னா ஈஸியாக போவோம். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வராது. நம்ம இப்படி பார்க்குறதுக்கு அழுத்தமாக இருக்காது, மெலிசாக அதாவது லூஸாக இருக்கும். அதனால தான் நான் 80 நம்பர் 70 நம்பர் ஒயர் போடுறேன். இல்லைன்னா நம்ம மெலிஸ் ஒயர் எடுத்தால் சீக்கிரம் ஈஸியாக உள்ளே போயிடும். டக்கு டக்குன்னு போட்டுட்டு போயிடலாம்.
அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். 6 மணி பூ போட போடுறோம். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த லைனில் எல்லாமே 6 மணி பூ தான். ஆனால் கொஞ்சம் கலர் மாற்றி கோக்கணும். ஒயிட் கலர், அந்த முன் சைடு வர்றது எல்லாமே ஒயிட் கலரில் வரும். அது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போடணும். இந்த 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். ஸ்கின் கலர் 3 மணி கோக்கணும். அதே போல் நீங்கள் 1 2 3 பூ போட்டுட்டு வாங்க. 3வது பூ போடும்போதும் 2 பூ போட்டுட்டு வாங்க. 3வது பூ போடும்போது ஒரு ஒயிட் கலர் வைக்கணும். நாங்கள் வந்து சொல்கிறேன் 2 பூ ஸ்கின் கலரில் போட்டுட்டு வாங்க. 3 மணி கோக்கணும். கீழே 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும், 3 மணி கோக்கணும். அதுக்கடுத்து அதே போல் தான் கீழே 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும், 3 மணி கோக்கணும். இந்த 2 பூ ஸ்கின் கலரில் போட்டுட்டு வாங்க. அதுக்கடுத்து பூ போடும்போது நான் சொல்கிறேன். இந்த லைன் எல்லாமே 6 மணி பூ தான் வரும்னு சொன்னேன். ஒரு பூ போட்டு காமிச்சேன் வெள்ளை கலரில், ஒயிட் கலரில். அதுக்கடுத்து 3 பூ 3 மணி வந்து ஸ்கின் கலர் வச்சு 2 பூ போடுங்கன்னு சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள், 2 மணி ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஸ்கின் கலர், 1 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த பூ போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 1 மணி ஒயிட் கலரில் போட சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி ஸ்கின் கலர் கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ஒரு இடம் வந்து நமக்கு 7 மணி பூ வரும். 2 பூ 6 மணி பூ வரும். இந்த இடம் வந்து நமக்கு 7 மணி பூ வரும். நல்லா கவனமாக பாருங்கள். இப்போது 3 மணியில் ஒயர் இருக்குது. 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 4வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது. 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 2 மணி ஸ்கின் கலர், 1 மணி ஒயிட் கலர். இந்த 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். நாலு மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ஒயிட் கலர் தான். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கவனமாக பாருங்கள். கண் 2 பக்கம் கண் வச்சுமே, அதுக்கு சென்டரில் பாருங்கள் 5 மணி பூ ஒயிட் கலரில் வரும். அதில் ஒரு ரெட் கலரில் ஒரு மணி மேலே வச்சுருக்கோம். அதுக்கு கீழே 5 மணி பூ வரும் ஒயிட் கலரில். அதுக்கப்புறம் 2 6 மணி பூ வரும் ஒயிட் கலரில். இது மட்டும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஷேப் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஒயிட் கலரில் 4 மணி வரணும். ஸ்கின் கலரில் 7 மணி வரணும். இந்த ஷேப் இருந்தால் தான் இந்த அணிலோட இந்த கீழே உடம்பு பகுதி அழகாக வரும். பாருங்கள், நல்லா மழை பெய்யுது பாருங்கள். ஜன்னலுக்கு வெளியில் தான் நான் காமிக்கிறேன். இங்கே நினச்சா வெயில் காயும், உடனே அப்படியே மழையும் வந்துடும். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி ஒயிட் கலர் கோக்கணும். 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 5 மணி பூ தான் வரும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ஸ்கின் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். ரைட் சைடு ஒயரில் ஒரு ஸ்கின் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஏன்னா நம்ம இப்படி போகல, நம்ம இப்படி மேலே வரும். இப்போ இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். ஒயிட் கலர் 3 மணி கோக்கணும். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இந்த 2 மணிலையும் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த 3வது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும்.
புரியுதான்னு பாருங்கள். இப்போ இந்த சைடு ஒயரை இந்த 3 மணிலேயே விட்டு எடுக்கணும். இப்போ 4 மணி இருக்கும். 1 மணி கோக்கணும். ஸ்கின் கலரில் 1 மணி கோக்கணும். இந்த மணியில் இன்னொரு சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம இங்கே போயிட்டு அப்படியே இந்த பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பூவுக்கு வந்திருக்கோம். நம்ம இங்கேருந்து தான் இப்படி போனோம். ஒரு ஒயிட் கலர் போட்டோம், அப்புறம் ஒயிட் கலர் ஸ்கின் கலரில் போட்டோம், அப்புறம் ஒயிட் கலர் ஸ்கின் கலரில் போட்டோம். அப்படியே மேலே வந்தோம். மேலே வந்து இந்த 6 மணி பூ போட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி இந்த 5 மணி பூ போட்டிருக்கோம். புரியுதான்னு பாருங்கள். அடுத்து இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரைட் சைடு ஒயரை 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும். நாலு மணி இருக்கும். 1 மணி கோக்கணும். ஸ்கின் கலர் 1 மணி கோக்கணும். எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இங்கே 4 மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த 7 மணி பூ போட்டோமே இதில் சென்ட்ரு மணியில் 4 மணி பூ இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் வந்தால் தான் நமக்கு அணிலோட இந்த உடம்பு பகுதி அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கால் போடணும், வால் போடணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.